வீடே இல்லாம கொட்டு குடிசையில படுத்துருந்தா, ரோட்ல படுத்துருந்தா, சாக்கடை தொல்லை, கொசு தொல்லை, மழை வந்தா ஒழுங்கு. அந்த மழையில ரொம்ப கஷ்டப்பட்டு குடிசை வீட்டுலதான் இருந்தோம் நாங்க. வீடு வாங்குறதுக்கெல்லாம் எங்க வீட்டெல்லாம் வசதி இல்லை. மதுரை சுப்பிரமணியபுரத்தில் 62 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 396 அடுக்குமாடி குடியிருப்புகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடு என்பது ஒரு குடும்பத்தினுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிறகு உங்கள் முகங்களில் சிரிப்பை மட்டுமல்ல, ஒரு மலர்ச்சியை நான் பார்க்கிறேன். அந்த வீட்டுல இருக்கும்போது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த வீட்டுல ஹாலு, பெட்ரூம், கிச்சன் எல்லாமே தனித்தனியா இருக்கு. படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கான தனியா ரூம், தனியா வெஸ்டர்ன் பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. குடிசைகள் இருக்கிறவரை நாட்டில் இருக்கக்கூடிய கோபுரங்களின் பெருமைகளை நாம் பேச முடியாது. வீட்டின் அளவு சின்னதா இருந்தாலும் எல்லாருக்கும் வீடு இருக்கணும்.